ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒன்று கூட இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை அதிசயமாக நடத்துவாராக. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட மிஞ்சி போகாது என்கிற ஒரு தலைப்பில் நாம் ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அருமையானவர்களே, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, பாருங்க, நம்ம அளவுக்கு மிஞ்சி நம்ம மேன்மை பாராட்டினா நம் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தைகள், நம் மூலமாய் ஆண்டவருடைய செயல்பாடுகள் நிச்சயமாய் யாருக்குமே வந்து எட்ட முடியாது. யாரிடத்திலும் அதை நாம் கொண்டு சேர்க்க முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் பாருங்க, நம்ம மேன்மை பாராட்டுதல் அளவுக்கு மிஞ்சி நம்ம போகக்கூடாது. இன்னைக்கு நிறையவருடைய வாழ்க்கையில் அதுதான். நம்ம அளவை தாண்டி நம்ம கடந்து போகிறதுனால நம் மூலமாய் தேவன் மகிமைப்பட முடியலை, நம் மூலமாய் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட முடியலை. அதனால் நம்ம அந்த அளவுகோலுக்குள்ளே நம்ம நிற்கணும். எப்படி, எந்த அளவுகோல் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணம். அப்போ ஆண்டவர் நமக்கு அளந்து பகிர்ந்த ஒரு அளவு பிரமாணத்தை வச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி நம்ம போகக்கூடாது, தாண்டி நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. இன்னைக்கு அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வர்றதுனால தான் நம்ம வளர முடியலை, செயல்பட முடியலை. நம்ம அநேக காரியத்தில் அப்படியே ஒரு லிமிட்டில் இருக்கிறோம், தாண்டு போகிறோம், உயர முடியலை. ஏன்னா நம்ம அளவுக்கு மிஞ்சி நம்ம போகிறோம். கர்த்தர் நமக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணம் ஒன்று இருக்குது. அந்த அளவுகோலில் நம்ம சரியாக இருக்கணும். அதை தாண்டி போகும்போது நாம் மிஞ்சி போகிறோம். கர்த்தர் நமக்குள்ளே செயல்பட முடியாது. நிச்சயமாய் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு அளவுகோல் ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. அது சிலருக்கு குறைவாக இருக்கலாம், சிலருக்கு கூடுதலாக இருக்கலாம். ஆனால் எந்த அளவு நமக்கு அவர் வைத்திருக்கிறாரோ அந்த அளவில் தான் நம்ம நிற்கணும். அதை தாண்டி போகாத அளவில் நம்ம வாழ்க்கையை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். பிறகு நம்ம மிஞ்சி போகும்போது நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க முடியும். வேதத்தில் நீங்கள் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் அந்த 8ஆம் வசனம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது: சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட ஓத்திரத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டானது. அப்போ பாருங்க, மிஞ்சின ஒரு பாரம் நம்ம வாழ்க்கையில் பாருங்க வரும்போது நம்மளால் நிற்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட பாரத்தை நம்ம சுமந்து கொள்ளலாம், சகித்து கொள்ளலாம். ஆனால் மிஞ்சின, நம்ம பலத்துக்கு மிஞ்சின ஒரு பாரம் வரும்போது நிச்சயமாக நம்ம அதை சுமக்க முடியாது, அதில் நிற்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அவர் ஆசியாவில் போகும்போது ஒரு பெரிய பிரச்சனையை அவர் சந்தித்தார். அந்த பிரச்சனையை அவர் சொல்கிறாரு, அது எங்கள் அளவுக்கு மிஞ்சினதாய், எங்கள் பலத்துக்கு மிஞ்சினதாய் அது காணப்பட்டு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையிலும் சில நேரத்தில் சில சூழ்நிலைகள் மோதி அடிக்கும்போது நம்மளால் நிற்க முடியலை, செயல்பட முடியலை. தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, தானியேல் தூங்கும்போது அவர் தரிசனங்களை பெறுகிறார்.
முதல் தரிசனத்தை அவர் பெறும்போது பாருங்க, கடல்ல 4 புறத்தில் உள்ள அந்த காற்றுகளும் அதன் மேல் அடிக்கிறது. சிங்கம் போன்ற ஒரு மிருகம் அதிலிருந்து புறப்பட்டு வருகிறது. அது நிமிர்ந்து நிற்கிறது, 2 காலில் அப்படி நிமிர்ந்து நிற்குது பாருங்க. அதுக்கு சிறகு இருக்கிறது. அந்த சிறகு படிப்படியாக அது மாறி அது செயலிழந்த ஒரு நிலைமையில ஒரு மனுஷனை போல மாறி மனுஷனுடைய இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது என்று அந்த பகுதியில் நம்ம வாசிக்க முடியும். அவன் பாருங்க, ஒரு சுழல் அந்த காற்று 4 திசையிலிருந்து அடிக்கிற போது பல உருமாற்றங்களை அங்கே பார்க்குறோம் இல்லையா? அதுபோல் 4 புறத்திலும் நமக்கு பிரச்சனை வரும்போது, எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் எதிரான சூழ்நிலைன்னு சொல்லி வரும்போது நம்ம நிலைமை மாறுகிறது, நம்ம சூழ்நிலைகள் மாறுகிறது. அங்கே அதற்கு கொடுக்கப்பட்ட சிறகு பாருங்க அப்படியே விழுந்து போகிறது. அப்போ நம்ம உன்னத அனுபவம் நம்ம வாழ்க்கையை விட்டு விலகி போகிறது. அந்த சூழ்நிலைகள் அதிகரிக்கும் போது ஒரு மிஞ்சின பாரம், பலத்துக்கு மிஞ்சின ஒரு பாரம் அவரை சூழ்ந்து கொண்டது. அவர் அதில் சொல்கிறாரு பாருங்க, இந்த பாரம் எங்களை சூழ்ந்து கொண்ட போது இப்போ எங்கள் நம்பிக்கை எங்கள் மேலேயே இல்லை, மரித்தோரை எழுப்பின தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக. இதுவரை அவருக்கு மேலே ஒரு சின்ன நம்பிக்கை இருந்திருக்கலாம், நம்ம செய்திடலாம், இதை சமாளிச்சிடலாம், இதன் வழியாக கடந்து போயிடலான்னு சொல்லி சில நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் போய் ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லாமல் மரித்தோரை உயிர்த்தல பண்ணுகிற தேவன் மேல் அதிகமான ஒரு நம்பிக்கையை அங்கே நாங்கள் வைக்கத்தக்கதாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அவர் சொல்றார், மரணம் வந்துடும், நாங்கள் மரித்து போவோம் என்கிற ஒரு நிச்சயம் கூட வந்துட்டு, மரண நிச்சயம், கடைசி நேரம், அவ்வளவுதான், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு வந்துச்சு அப்படி சொல்றார். அருமையானவர்களே, எதிரான சூழ்நிலை அதிகரித்தபடினால அவ்வளவுதான், இனி மரிப்பது நிச்சயம், நாயிலிருந்து எழுந்திருக்க முடியாது, எங்கள் வாழ்க்கை அவ்வளவுதான், என் குடும்பம் அவ்வளவுதான், என் ஊழியங்கள் அவ்வளவுதான்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அது பலத்துக்கு மிஞ்சின அதிகமான பாரங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டும் போது அது நம்மளை மிகுந்த வேதனைக்குள்ளாக மாற்றி விடுகிறது. அதைத்தான் முதல்ல வாசித்தோம், மிஞ்சின காரியங்களுக்கு நேராய் நாம் கடந்து போகக்கூடாது, நம்ம அளவுக்குள்ளே நம்ம நிற்கணும். இங்கே பார்க்கும்போது இந்த நிச்சயம் அவருக்குள்ள வந்துச்சு. ஆனால் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட மரணத்துக்குரிய காரியத்திலும் நம்பிக்கை அற்றுப்போன காரியத்திலும் எதிரான சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களை தப்புவித்தார். அவன் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை தப்புவிக்க முடியும். இதுதான் இவ்வளவுதான் நம்ம நினைக்கவே வேண்டாம். தேவன் அதிலிருந்து நம்மளை தப்புவிக்க முடியும். ஒருவேளை தப்பவே முடியாதுன்னு சொல்றீங்களா? கர்த்தர் நம்ம தப்புவிக்க முடியுங்க. அந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம், அந்த தேவனை தான் நம்ம தொழுது கொள்ளுகிறோம். அவரால் முடியும் நிச்சயமா. ஒருவேளை ஏதோ ஒரு சூழலில் அகப்பட்டு அவ்வளவுதான் சொல்றீங்களா? இல்லைங்க, கர்த்தரால் உங்களை நம்மளை தப்புவிக்க முடியும். தப்புவித்தார். அடுத்து சொல்றார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார். ஆண்டவருடைய அந்த தப்புவிக்கிற அனுபவம், நம்மை நடத்துகிற அனுபவம், விடுதலையாக்குகிற அனுபவம் தொடருது பார்த்தீங்களா? அதான் கர்த்தர். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் அந்த டைம்ல என்ன தப்பு வச்சாரு, இப்பவும் தப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்தது அவர் சொல்றாரு, இன்னும் தப்பு வைப்பார் என்று நம்பிக்கையா இருக்கிறோம். நம்பிக்கை, அவருக்கு மேல உள்ள நம்பிக்கை அவர் இழந்துட்டாரு. எல்லா காரியத்து மேல உள்ள நம்பிக்கை இழந்து போய் அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. இப்போ தேவன் மேல, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல தான் நம்பிக்கையா இருக்கிறார்.
அந்த நம்பிக்கையில் அவர் சொல்கிறாரு, அவர் எங்களை தப்புவித்தாரு, தப்புவித்து கொண்டிருக்கிறாரு, இன்னும் தப்புவிப்பார். அருமையானவர்களே, நம்முடைய குடும்பத்தை அவரால் மட்டும்தான் தப்புவிக்கப்பட முடியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்களே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்போ நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம அவரை ஆராதிக்கணும், அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும், அவருக்காகவே நம்ம வாழணும். அந்த அர்ப்பணிப்பு இருக்கும்போது அவர் எல்லா காரியத்திலும் நம்மளை தப்பு வச்சுருவாங்க. இதெல்லாம் அகப்பட்டு வெளியே வர முடியலை, சூழ்நிலை என்னை நெருக்குகிறது, பிரச்சனை என்னை மேற்கொள்ளுகிறது, தடைகளை தாண்ட முடியலைன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். நம்முடைய குடும்பங்களை தப்புவிக்க அவர் போதுமானவர். அவரை சார்ந்து கொண்டால் என்ன நடக்கும்? தலைமுறை தலைமுறையா நேற்றைக்கு என்ன தப்பு வைத்தார், இன்றைக்கு தப்பு வைக்கிறாரு, நாளைக்கும் தப்பு வைப்பார். அப்போ அந்த நாட்கள் காலங்கள் எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய சந்ததிகளை தப்பு வைப்பார், நம்முடைய குடும்பங்களை தப்பு வைப்பார். அந்த அன்பு தேவனை தான் நம்ம சார்ந்து கொள்ளணும். சுமக்க முடியாத பாரத்தினால சோர்ந்து போனீங்களோ, ஆண்டவர் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படிப்பட்ட பாரமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சுமையாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை தப்புவித்து நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். இன்னொரு வேத பகுதியை நம்ம வாசிக்கும்போது என்னாகமும் 11ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் நம்ம வாசிக்கும்போது அங்கே நம்ம பார்க்குறோம், பாருங்க, மோசே இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனால் தாங்கக்கூடாது, இது எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்குதுன்னு அங்கே அவர் சொல்கிறத பார்க்குறோம். மோசே லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்திட்டு வர்றார். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து அவர் வழி நடத்திட்டு வர்றார். பாருங்க, அவர்கள் முதல்ல மன்னா கேட்டாங்க, பசிக்கு ஜெபிச்சு மன்னா கொடுக்குறாரு. அடுத்தது இறைச்சி கேட்குறாங்க. எகிப்தில் என்னெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோமோ அதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தாரு, கட்டுப்படி ஆகாது. ஆண்டவரிடத்தில் சொல்கிறார், இவங்களெல்லாம் நான் தான் பெற்றெடுத்தேனா, இது எனக்கு மிஞ்சின ஒரு பாரமாக இருக்குதுன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் அவர் ஜெபிப்பதை நம்ம பார்க்குறோம். பாருங்க, அவர் ஒரு தலைவனாக செயல்படுகிறார். சாதாரண ஒரு மனிதனாய் இருந்த அவரை கர்த்தர் ஒரு தலைவனாக செயல்படுத்துகிறார். இப்போ அவருக்கு கீழே இருக்கிற ஜனங்கள், அவர் நடத்தி வருகிற ஜனங்கள், அவர்கள் கேட்கிற செயல்படுகிற ஒவ்வொன்றும் இவரை பாரப்படுத்துகிறது, துக்கப்படுத்துகிறது. அதனால் அவர் வேதனையோடு பேசுகிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதுபோல தான் நம்ம குடும்ப வாழ்க்கையும் கூட. நம்ம குடும்பத்தை பொறுப்பாக நடத்திட்டு இருக்கிறோம், சபையை பொறுப்பாக நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பாருங்க, தேவையில்லாத சில காரியங்களை அங்கே செயல்பாடுகள் வரும்போது நிச்சயமாக அது நமக்கு ஒரு சுமையாக மாறுகிறது. முதல்ல ஒரு கடமையாக நினச்சி நம்ம அதை செய்கிறோம். ஆனால் அவர்கள் அதை முறுமுறுக்கிற போது, எதிராக பேசுகிற போது நமக்கு அது ஒரு சுமையாக பாரமாக மாறுகிறது. அதைத்தான் மோசே இங்கே சொல்லுவதை நான் பார்க்கிறோம். மோசே சொல்கிறாங்க, இந்த ஜனங்களை நான் தான் பெற்றெடுத்தேனா, எனக்கு மிஞ்சின ஒரு பாரமாக சுமையாக இது இருக்கிறதுன்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அருமையானவளே, ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அதனால் கூட 70 பேருக்கு அந்த ஆவிகளை கொடுத்து, அந்த கிருபையை கொடுத்து அவருக்கு சப்போர்ட்டிங்காக வச்சார். நம்ம வாழ்க்கையில் நமக்கு சில பாரங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, மிஞ்சின பாரங்கள் வரும்போது நம்ம சோர்ந்து போக வேண்டாம். ஏன்னா அந்த பாரத்தை மாற்றுகிற தேவன், பாரத்திலிருந்து நம்மை அதிகமாய் செயல்படும்படியாய், செயலாற்றும்படியாய்
கிருபை செய்கிற கர்த்தர் நமக்கு அனுகூலமான வழிகளை அவர் திறப்பார். இந்த வேத பகுதியில் நீங்கள் முதல்ல பார்க்கும்போது அவங்களுக்கு ஓத்திரம் இருந்தது. அவர் சொல்றார், ஆறுதல், தேவ ஆறுதல் எங்களை நிரப்பிட்டு அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, தேவ ஆறுதல் எங்களை, தேவனால் அருளப்பட்ட ஆறுதல் எங்களுக்கு வந்துச்சு. அந்த ஆறுதல்னால பாருங்க, ஓத்திரத்திலும் அகப்படுகிறவங்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்கிறோம். எங்களுக்கு வருகிற ஓத்திரங்களிலும் கர்த்தர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? அந்த 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இரக்கங்களின் பிதா சகலவிதமான ஆறுதலின் தேவன். அப்போ நமக்கு அந்த பாரங்கள் அதிகரிக்கும் போது, கஷ்டங்கள் அதிகரிக்கும் போது ஆறுதல் இல்லாத ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டவர் ஆறுதலை கொடுக்கிறவர். சமாதானம் இல்லாமல், ஆறுதல் இல்லாமல் கலங்கி போயிருக்கிறீங்களா? கர்த்தரால் முடியுங்க. அதைத்தான் இங்கே பவுல் சொல்றார். பாருங்க, எங்க வாழ்க்கையில் அவர் ஆறுதலை தர்றார். மற்றவங்களை ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் மாறும்படி. சும்மா ஒருத்தர் ஆறுதல் படுத்த முடியாது. அதற்குரிய திராணி நமக்கு இருக்கணும். திராணி உள்ளவர்களாகும்படி கர்த்தர் எங்களை ஆறுதல் படுத்துறார். அப்ப தேவன் நம்மை ஆறுதல் படுத்துறாரு, மற்றவர்களை ஆறுதல் படுத்துறோம். எங்களுக்கு வருகிற பிரச்சனையிலும் நாங்கள் ஆறுதல், தேவனுடைய ஆறுதல்னால நிரப்பப்படுகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு செய்வாங்க. சரி, இப்போ மிஞ்சின மேன்மை பாராட்ட நம்ம கூடாது, மிஞ்சி போகக்கூடாது. மிஞ்சின பாரங்கள் வரும்போது பவுலுடைய, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவர்களை தப்புவித்து கொண்டிருந்தார், அவர்களை விடுதலையாக்கினார். அதுபோல் கர்த்தர் செய்வாங்க. இன்னும் மிஞ்சின பாரம் மோசைக்கு வந்தபோது ஆண்டவர் கூடுதலாக 70 பேரை நியமித்து அவர் ஆறுதல் படுத்தினார். அதுபோல் நமக்கு மிஞ்சின பாரங்கள் வரும்போது நம்ம குடும்பத்தை அவர் பலப்படுத்துவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரனை தெரியும் பாருங்க, அவர் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தார். அவருக்கு நிறைய பிரச்சனை, கடன் பாரங்கள், கஷ்டத்தில் இருந்தார். நான் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லுவார். நாங்கள் அடிக்கடி அவருக்காக ஜெபிச்சிருக்கிறோம். கடைசியில் அவருடைய வாழ்க்கையில் பாருங்க, அவருடைய பிள்ளைகளை கொண்டு அந்த பாரத்தை எல்லாம் மாற்றினார். பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதித்து நல்ல வேலைகளை கொடுத்து அந்த கடன் பிரச்சனைகளெல்லாம் மாற்றி அவளை ஆறுதல் படுத்தினார். அதுபோல் இன்றைக்கு நீங்கள் கலங்கி போய் என்ன பண்ணுறது, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம். உங்கள் சந்ததிகளை கொண்டு கர்த்தர் நடத்துவார், உங்கள் குடும்பத்தை கொண்டு நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்க, அந்த இடங்களை பங்கிட்டு கொடுக்குற ஒரு அனுபவம் மோசையினால் முடியாத போது ஒரு யோசுவாவை எழுப்பி அதை செய்தது போல நம்மால் முடியாத காரியத்தை நம்ம சந்ததிகளை எழுப்பி, இன்னும் நம்முடைய சபையை எழுப்பி, நாம் ஜெபிக்கிறவர்களை எழுப்பி கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். சரி, இப்போ இன்னும் வேதத்திலிருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தில் அப்படியே 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த மிஞ்சின அனுபவத்தில் போகும்போது நம்மளை நாமே கெடுத்து கொள்ளுகிறோம். அதான் அந்த வசனம். இல்லை, நான் என்ன யாரோ கெடுத்துட்டாங்க, நான் எப்படியோ கெட்டு போயிட்டேன், அப்படி இல்லை. நம்மளை நாமே, உன்னை நீயே ஏன் கெடுத்து கொள்ளணும். வசனத்தை ரொம்ப கவனமாக நம்ம தியானிக்கணும். அப்போ நம்ம மிஞ்சி போகிற போது நமக்கு கேடு வருகிறது, நமக்குள்ளே தவறு வருகிறது, நமக்குள்ளே குறை வருகிறது. நம்ம அளவில் கரெக்டாக நம்ம போயிட்டு இருந்தோம்னா, நம்ம அளவுக்கு மிஞ்சி போகாமல் கர்த்தர் பகிர்ந்த அளந்த அளவு பிரமாணத்தின்படி நம்ம சரியாக இருப்போம்னா
இந்த கேடு நமக்கு வராது. நம்மை நாமே கெடுத்து கொள்ள மாட்டோம். நம்மை நம்பி இருக்கிறவளை நாம் கெடுத்து கொள்ள மாட்டோம். யாரோ ஒருவர் எனக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்க, இல்லை என் குடும்பம் சரியில்லை, என் கணவன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, வேண்டாங்க, அவங்கெல்லாம் சரியாக தான் இருக்கிறாங்க, நம்மை நாமே கெடுத்துக் கொள்கிறோம். ஏன்னா அளவுக்கு மிஞ்சி நான் தான் குடும்ப தலைவர், நான் தான் எல்லாம் பண்ணணும், நான் தான் செயல்படுகிறேன், நான் தான் விசுவாசி, நான் தான் எல்லாமே. அந்த அளவை தாண்டி போகிறோம். நான் தான் ஊழியக்காரன், நான் இல்லைன்னா என் சபையே இல்லை. இந்த அளவுக்கு மிஞ்சி போகிற போது நம்மை நாமே என்ன செய்கிறோம்? கெடுத்து கொள்ளுகிறோம். அந்த வசனத்தில் பார்க்கும்போது மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே. 2 வார்த்தை. நீதிமான், நீதிமான் யாரு? தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு தேவன் மகிமைப்படுத்தினவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க தான் நீதிமான். இப்போ அந்த நீதிமான் என்ன ஆகிறாரு? மிஞ்சின நீதிமானா அவர் மாறுறார். மிஞ்சின நீதிமானா மாறும்போது அவர் என்ன பண்றாரு? அவரே கெடுத்து கொள்றார். எப்படி அது அப்படின்னு யோசிங்கன்னா, மற்றவங்களை பார்க்கல நான் தான் நீதிமான், அந்த விசுவாசியோட நான் தான் பெரிய விசுவாசி, அந்த ஊழியக்காரனை விட நான் தான் பெரிய ஊழியக்காரன். மிஞ்சின நீதிமான். நீதிமான் என்கிற ஸ்தானத்தில் நம்ம லிமிட்டில் நிற்கணும். மற்றவங்களை நம்மளை விட பெருசாக நினைக்கணும். மற்றவங்களை அற்பமாக எண்ணம். அந்த ஒரு சபையில் 10 பேர் கூட இருக்கலாம், அவருடைய சபையில் 10 பேர் குறைவாக இருக்கலாம். உன்னை மிஞ்சி போகாத. மிஞ்சி போனால் உன்னை நீயே கெடுத்துக் கொள்கிறாய், உன் குடும்பத்தை நீயே கெடுத்துக் கொள்கிறாய், உன் சபையை நீயே கெடுத்துக் கொள்கிறாய். அதைத்தான் அந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, சிலர்லாம் நீதிமானாக காண்பித்தா மற்றவங்களெல்லாம் ஒரு பொருட்டாகவே எண்ண மாட்டாங்க. நாங்கள் தான் எல்லா காரியத்திலும் சரியாக இருக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே ஆராய்ந்து பார்க்கும்போது சில குறைகள் இருக்கு, அது தெரியாது. இந்த வார்த்தையை சொல்கிறதுனால அவங்க குறைவு வெளியே வராது, அவங்களுக்கு தெரியாது. அதனால கெட்டு போயிட்டே இருப்பாங்க. குறைவுறதுனா கெட்டுக்கிட்டே இருக்கும். தங்களை குறித்து அவங்க சொல்லும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற குறைவுகள் மாறாது. ஆனால் ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே எனக்கு தந்த லிமிட்டில் நான் எப்படிப்பா இருக்கிறேன், என்னை நீதிமானாக்குறீங்க, நான் சரியாக நீதிமானாக வாழ்கிறேனா, என்ன குறை எனக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை அப்படியே சுத்திகரிச்சுட்டே வருவாங்க. நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. அவரோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி பிதாவானவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ நம்ம கெட்டு போகும்படியாக கர்த்தர் அழைக்கலை. நம்ம கெடுறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவன் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறவங்க ஊழியக்காரங்க கெட்டு போகிறாங்கன்னா மிஞ்சின நீதிமான். அதை மட்டும் யோசிக்கணும். அதுபோல் மிஞ்சின நீதிமானாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, உன்னை அதிக ஆக்காத. எனக்கு தான் ஞானம் இருக்குது, நான் தான் பைபிள் படிக்கிறேன், நான் பைபிள் காலேஜிலெல்லாம் படிச்சிருக்கேன், நான் பெரிய ஞானியாக்கும், வேதத்தை குறித்த அறிவு எனக்கு தான் இருக்குது, வேற யார் பிரசங்கம் பண்ணாலும் கேட்கவே மாட்டாங்க, அதை மட்டும் தட்டுவாங்க. பாருங்க, தன்னையே ஞானியாக எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம் வந்துட்டாலே நம்மளை கெடுத்துக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். மகனை அநேக நேரத்தில் அதான் பண்ணுறோம். ஒரு பாட்டை பாடுறோம், பிசாசு சொல்லுவாங்க, உன்னைய போல பாடுறது யாரு, நான் தான் ஞானத்தோடு பாடுறேன், ராகத்தோடு பாடுறேன். ஒரு பிரசங்கம் பண்ணுறோம், உடனே பிசாசு நம்ம உள்ளத்தில் பேசுவான், என்ன அழகாக பிரசங்கம் பண்ணுறான், உன்னை போல யார் பிரசங்கம் பண்ண முடியும்,
அதிக ஞானியாக்காத. கர்த்தர் தான் நமக்கு ஞானம் தந்தாரு. ஒன்றும் இல்லாத நமக்கு ஞானம், அந்த ஞானம் இன்னும் பெருகணும். தேவன் உன்னை அதிகமான ஞானத்தினால் நிரப்பிக்கிட்டே இருப்பார். சகல ஞானத்தையும் கொடுப்பார். தானியேலுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறார் பாருங்க. அவன் அந்த சொப்பரத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது கூட அவர் சொல்றாரு, இது மனுஷனுடையது இல்லை, கர்த்தருடையது, தேவன் தான் சொல்லி அவரை உயர்த்துறார். இல்லை எனக்கு ஞானம் இருக்கு சொல்றேன் அப்படி சொல்லலை. நம்ம அநேக நேரத்தில் கெட்டு போகிறோம். சொல்லிடுவாங்க, எங்க பாஸ்டருக்கு நல்ல ஞானம், எங்க அப்பாவுக்கு பயங்கர ஞானம். மற்றவங்க சொல்றதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு போயிரு, அதை உன்னை கெடுத்துக் கொள்கிறாய். கெட்டு போகாதுங்க. கர்த்தர் தந்தாரையா, பாட தாளம் தந்தாரா பாடுங்க, பிரசங்கமான தாளம் தந்தாரா பண்ணுங்க. அது கர்த்தர் தந்தது, நாம அல்ல. அப்படி தேவனுக்கே அந்த மகிமையை செலுத்தும் போது இன்னும் நம்மளை அவர் வளர பண்ணுவார். என்ன ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். அந்த 17ஆம் வசனம் சொல்லுது, மிஞ்சின துஷ்டனா இராத, அதிக பேதையுமா இராத, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும். பாருங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. முதல்ல உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்க உன் காலத்துக்கு முன்ன நீ ஏன் சாகணும். அப்ப என்ன நடக்குதுங்க? மிஞ்சின துஷ்டன், அதிக பேதை. துஷ்டத்தனம் சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வர்றங்க. ஆனா அதிலிருந்து நம்ம விடுதலை பெறும்படியாக தான் ஆலயத்துக்கு போறோம், ஆண்டவரை தேடுறோம். ஆனா அது அதிகரிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் அல்ல. தேவன் பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துறாரு, உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறாங்க. அதை உணர்ந்துடணும். இது நம்ம என்ன சொன்னாலும் நான் உணர மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா, அந்த வசனம் சொல்லுது உன் காலத்துக்கு முன்ன, ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்கு தந்திருப்பாங்க இல்லையா, அந்த காலத்துக்கு முன்னாலே நீ ஏன் சாகணும். அப்ப நம்ம வாழ வேண்டியவங்க இல்லையா. ஆண்டவர் இந்த உலகத்திலையும் வாழ வைப்பாரு, மறுமையில நித்தியமா வாழ வைப்பாங்க. அப்ப அந்த காலத்துக்கு முன்னாலே அது நடக்கும்னா மிஞ்சின துஷ்டத்தனம். அது ஏன் வந்துச்சு? வந்த தவற உணரல, நான் செய்யறது சரிதான், அதை உணர்த்த ஆள் இல்லை, உணர்த்தி கொடுத்தாலும் கேட்க மனசு இல்லை. அதுதான் அன்னைக்கு அதிகரிச்சுட்டே போகுது. சின்ன சின்ன தப்பை பண்ணி அதிகமான தப்பு, சின்ன சின்ன பொய்யை சொல்லி அதிகமான பொய், அந்த பாவத்தை அப்படி அதிகரிச்சுட்டே நம்ம போறோம். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது, மிஞ்சின துஷ்டனா இராத, அதிக பேதை. பேதைனா அறியாத ஒரு அனுபவம், உணர்வில்லாத ஒரு அனுபவம். என்ன கற்றுக்கொண்டாலும் உணரல. வேதம் படித்தவங்க கூட அதை உணராத அனுபவத்தில் இருக்கிறாங்க. அந்த அனுபவத்தில் போகும்போது நம்முடைய காலத்துக்கு முன்னே சில காரியங்கள் கடந்து வந்து விடுகிறது. நம்ம வாழ்க்கையில சில நன்மைகளை பெற்று அனுபவிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே சில பிரச்சனை நமக்கு வந்துடுது, சில தடை வருது, சில போராட்டங்கள் வருது. பாருங்க, நான் அநேகரை பார்த்துருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு காலத்தில். அந்த கஷ்டப்பட்டதுக்கு ஏற்ற ஒரு வருமானம், ஒரு உயர்வு வரும்போது இவங்களால சாப்பிட முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. ஒரு செத்த மனுஷனை போல இருப்பாங்க. காரணம் அவங்க வாழ்க்கையில துஷ்டத்தனம், மிஞ்சின துஷ்டத்தனம். மதுபானம் மருந்துகிறவன் பாருங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் போகும்போது டாக்டர் பார்த்து சொல்லுவாங்க, சாப்பிடாத, புகை பிடிக்காத, தப்பான காரியத்தை செய்யாத, அது உன்னை அழித்து விடும் சொல்லுவாங்க. கேட்க மாட்டான், திரும்ப அதை பண்றான், அதை விட அதிகரிப்பான். அதனால காலத்துக்கு முன்னே ஏன் சாக வேண்டும்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவளே, எவ்வளவோ கடிந்து கொள்ளப்பட்டும்
பிடரிய நீ கடினப்படுத்துகிறாயோ? அப்பா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, பாஸ்டர் சொல்றாரு, நண்பர்கள் சொல்றாங்க, ஆனாலும் நான் கேட்க மாட்டேன். நான் இதை செய்வேன், மிஞ்சி போகிறேன். எல்லாரும் என்னை பார்த்து அப்படிதான் சொல்றாங்க. என்னை பார்த்து நீ பெரிய ஆளு, இந்த தவறை நீ தான் செய்ய முடியும், உன்னை பார்த்தா தான் மற்றவங்க பயப்படுவாங்க, இப்படிலாம் சொல்றாங்க. அது எனக்கு சந்தோஷமா இருக்குது, சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் அவன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? எனக்கு ஒரு தம்பியை தெரியும், நல்ல ஒரு தம்பி, நல்ல குணம் உள்ளவன். பாருங்க, அவன் ஒரு நாளிலே பாருங்க அவன் தவறான காரியத்துக்கு போனான். அவனை நிறைய பேர் தூண்டுனாங்க. நான் பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவேன், தம்பி இது தப்பப்பா, போகாத, செய்யாத. பாருங்க அவன் கேட்கவே இல்லை. அவனை எல்லாரும் பெரிய ஆளா மாற்றினாங்க. ஒரு நாள் பாருங்க நடு ரோட்டில் அவனை ஓட ஓட விரட்டி கொண்டு போட்டார்கள். உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? என்னை கேட்கிற அருமையான வாலிப தம்பி, சகோதரா, சகோதரி, என்னை பாவம் அண்டிக் கொள்கிறது. பாவத்தை விட்டு எனக்கு வெளியே வர முடியல, கண்ணீரோடு இருக்கிறாயா? அந்த பாவத்தை விட்டு வெளியே வரும்படியாய், பாவத்தை உன்னை விட்டு அகற்றும்படியாய் கர்த்தர் காத்திருக்கிறார். ஏசப்பாயை தேடுவாயா? ஆண்டவரே, எனக்கு இந்த பாவம் வேண்டாம், இந்த தவறு வேண்டாம் நீ சொல்லும் போது கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். அதில் நீ மிஞ்சி போகிற போது உன் காலத்துக்கு முன்னே சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடுவீர்களா? ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். தேவனே, நாங்கள் எந்த ஒரு காரியத்திலும் அளவுக்கு மிஞ்சி நாங்கள் போகக்கூடாது. மிஞ்சின ஒரு நீதிமானா நாங்கள் போகக்கூடாது. மிஞ்சின பாரங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரும்போது உம்மை சார்ந்து கொண்டு அதில் நாங்கள் ஜெயம் எடுக்கணும். உம்மை மேலே பாரத்தை வச்சு நாங்கள் விடுதலையாக்கணும். ஆண்டவரே, மிஞ்சின ஒரு துஷ்டனாக நாங்கள் வாழக்கூடாது. அதிகமான ஒரு பேதையாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் எங்களை நடத்துறீங்க. நீங்கள் தான் இந்த உலகத்தில் எங்களை பாதுகாத்து தப்புவித்து கனப்படுத்தி வழி நடத்துறீங்கப்பா. அதை நாங்கள் உணர வேண்டும். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்னீங்களே. அந்த வார்த்தை எல்லார் மேலும் இறங்கட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேக வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் விடுவித்து ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறபடியால் நன்றி. ஆமென் ராஜா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தம்பி, கர்த்தரை தேடு, கர்த்தரை துதி. அநேக நேரத்தில் நீ ஆலயத்துக்கு போயிருக்கிற, ஆனாலும் கூட உன்னை விட்டு நீங்காத சில துஷ்ட தினங்கள் உனக்குள்ளே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது முற்றிலுமாய் உன்னை விட்டு விலகும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடு. ஆமெனப்பா. தகப்பனாரே, நீங்கள் வயதானவர், ஆனாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் வந்த சில குறைவுகள் தொடர்கிறது. அது சின்ன பிள்ளையில இருக்குது, அது அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இல்லை இல்லை, அது உங்கள் வாழ்க்கையை கெடுத்து விடும். நாட்களில் ஒப்பு கொடுத்துருங்க. வாலிப தங்கச்சி, கர்த்தர் உன்னை தொடுகிறத நான் பார்க்குறேம்மா, தொடுகிறத பார்க்குறேன். ஆமென் ராஜா, நீ விடணும், இது வேண்டான்னு சொல்லி நீ வெறுத்த காரியங்களும் தொடர்ந்து உன்னை அப்படியே அண்டிக் கொள்ளும்படியாய் ஓடோடி வருகிறது. அதை பார்க்கும்போது உனக்கு சந்தோஷமா இருக்குது. அது உன்னை மிஞ்சின ஒரு துஷ்டத்தனத்துக்குள்ளே கொண்டு போகிறது. உன் எதிர்கால வாழ்க்கையை அளிக்கும்படியாய் கடந்து வருகிற அந்த காரியம் முற்றிலுமாய் அகண்டு போகும்படியாய் பாவத்தை விட்டு தேவனை தேடு. பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் ஒப்புக்கொடு. நன்றி ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த எல்லாரையும் பலப்படுத்துங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. கர்த்தர் அப்படி செய்கிறபடியால் நன்றி. சகல துதிகர மகிமையெல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
God bless you.